கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்ட பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. இன்னைக்கு நான் ஃபுட்பால்ல இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் அன்னைக்கு செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸ் தான், தியாகம் தான் காரணம் அப்படிங்கிறாரு. ரொனால்டோ அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் ரெண்டு பேத்தோட கனவுமே ஸ்போர்ட்டிங் லிஸ்போன் அகாடமில சேரணும் அப்படிங்கிறது. அந்த வாய்ப்பு வரும்போது ஒரு செலக்ஷன் மேட்ச் வச்சிருக்காங்க. அந்த மேட்ச்ல செலக்ட் ஆகிற ஒருத்தருக்கு அந்த சீட்டு கிடைக்கும். மேட்ச் ஆரம்பிக்குது. இவரும் ஒரு கோல் ஸ்கோர் பண்றாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டும் ஒரு கோல் ஸ்கோர் பண்றாங்க. அடுத்து யார் ஒரு கோல் அடிக்கிறாங்களோ அவங்க செலக்டட் அப்படிங்கிற ஒரு டைம். ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பர்ட் கிட்ட பால் போகுது. அவர் நினைச்சிருந்தா ஸ்ட்ரைட்டா அந்த கோல் அடிச்சிருந்திருக்கலாம். அப்படி பண்ணாம ஆல்பர்ட் அந்த பால ரொனால்டோக்கு பாஸ் பண்ணிருக்காரு. ரொனால்டோ அத கோல் அடிச்சிட்டாரு. அந்த அகாடமில செலக்டும் ஆயிட்டாரு. ஆனா ஆல்பர்ட் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயரா ஆகவே முடியல. அந்த மேட்ச் முடிஞ்சதும் ரொனால்டோ போய் கேட்டிருந்திருக்காரு, உன்னால ஈஸியா அந்த கோல் அடிச்சிருக்க முடியுமே, எதுக்காக எனக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு. அதுக்கு ஆல்பர்ட் சிம்பிளா சொல்லிருக்காரு, எனக்கு நல்லா தெரியும் என்னை விட நீ தான் சூப்பரா விளையாடுவ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க சபரி பேக் பிரேக்கர் ஸ்போர்ட்ஸ்.